முக்கியமான விஷயம் சிசர். நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமான சிசர். சிசர் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்றேன்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா, அதே சமயத்தில் உங்க வீட்டில் வந்து உங்க பொருள்களை, உங்க ப்ராப்பர்ட்டி, உங்களோட பொருள்களை குழந்தைகளோ உங்க வீட்டுக்காரர்களோ யாரும் தொட மாட்டாங்க. என்னோட என்னோட வீட்டில் ஸ்ட்ரிக்ட், நான் எதையும் தொடவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னா சிசர்ல நீங்க நல்லாவே இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 400-500 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ண தப்பே இல்லை. இல்லை எங்கள் வீட்டில் இந்த டிசிப்ளின் எல்லாம் கிடையாது, யார் வேணால் எதை வேணால் எடுப்பாங்க, எதை வேணால் கட் பண்ணுவாங்க, கீழேயும் முழுகும் மேலேயும் முழுகும், யார் வேணால் பொருள் எடுப்பாங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி நல்ல சிசரில் காசை போடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போட்டு வச்சு ஒரு இது 400 ரூபா இருக்குது, இது ஒன்று வாங்கிடுறீங்க. வாங்கிட்டு அதை நீங்கள் வாங்க அசால்ட்டாக ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு சின்ன குண்டூசினால அது பாதுகாப்பாக வைப்பேன். நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. எங்கள் வீட்டில் குழந்தைகளும் பெருசாயிட்டாங்க, சின்னதுலேருந்தே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. ஓகேங்களா, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அதனால எதையும் நம்மளோட ப்ராப்பர்ட்டி தொட மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு சில வீட்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பேற்பட்ட பொருள் வாங்கி வச்சுன்னா அது குழந்தைய தூசு மாதிரி எடுத்து கண்டதுக்கு தலை செடி எல்லாத்தையுமே கட் பண்ணி, துணி பேப்பரு அட்டை எல்லாத்தையும் போட்டு கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து நோ யூஸ், வேஸ்ட். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் இந்த மாதிரி சிசர் வாங்கிக்கிங்க. இந்த மாதிரினா கம்மி 150 ரூபா தான், இது வாங்கி யூஸ் பண்ணால் வேண்டாம் தூக்கி வச்சுட்டு இன்னொன்று வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. ஆனால் இந்த மாதிரி இரும்பு வாங்கிக்கலாம். இதுல சும்மா எத்தனை கத்திரிக்கோள் வீட்டில் வைக்கிறது அப்படின்னா இரும்பு. இந்த இரும்பு பார்த்தீங்கன்னா சாணம் பிடிச்சிக்கலாம். உங்க வீட்டு பக்கத்தில் சாணம் பிடிக்க வருவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஆளுகிட்ட ஒரு சிசருக்கு சாணம் பிடிக்க 20-25 ரூபா. நீங்க உங்க வீட்டில் பாதுகாப்பாக வைக்கலாம், பாதுகாப்பு இல்லாமல் வச்சுக்கலாம். குழந்தைங்க என்ன வேணா பேப்பர் அட்டை எதை வேணா கட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த மாதிரி சிசர் இது வந்து ஒரு 200-250 ரூபா வருமா. இது சாணம் பிடிச்சி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம். சரிங்களா. ஆனா இந்த சிசர் வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ். இதுல வெயிட் ஹெவி இருக்குது. நான் இது வெயிட் இருக்காது இது. ஓகேங்களா. நான் இதை வந்து மிஷின் பக்கத்தில் வச்சிருக்கிற வெயிட்லெஸ். இது வந்து உங்களுக்கு காட்டுறக்காக நான் வச்சிருக்கிறேன். இதுதான் நான் என்னோட தோழி மாதிரி. இவங்க தான் என்னோட கட்டிங் மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சிசர். இதை நான் ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்கிறேன். இது எனக்கு ஒன்று இருக்குது, எங்கள் பாப்பாவுக்கு ஒன்று இருக்குது. அவங்களது அவங்க யூஸ் பண்ணுவாங்க, என்னோடது நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா. ஏன்னா அவங்களும் கொஞ்சம் படிக்கிற காலத்தில் அது தனித்தனியாக பொருள் வாங்கி தரணும், அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதனால நீங்க இந்த மாதிரி வாங்கியிருக்கிறீங்கன்னா உங்க குழந்தைகளோ வீட்டுக்காரருக்கு தொடக்கூடாது என்னோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி வைக்கிறீங்கன்னா இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனா நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணா இது ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா அது காலத்துக்கு நீங்க ஆயிலோ சாணம் பிடிக்கிறதோ எதுவுமே பண்ண வேண்டாம். இது ஒண்ணு அப்படியே கிடக்குங்க. நம்ம நாட்டில் நம்மளா பார்த்து கீழே ஓட்டு ஏதோ பண்ணாதான் உண்டு. இதுல வந்து சைஸ் இருக்கு. இது பட்டர்ஃப்ளை, இது கம்பெனி வந்து பட்டர்ஃப்ளை. இதுல சைஸ் 10, 11, 9 இருக்குன்னு நினைக்கிறேங்க. 9 வந்து இதோட குட்டியா இருக்கும், சின்னதா இருக்கும். அந்த சைஸ் எனக்கு கிடைக்கல. நான் ரொம்ப நாள் தொலைவுனேன், கிடைக்கல எனக்கு. 11 இருக்குதுங்க. இதை விட பெருசு, நல்ல நீளமா இருக்கும், கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. இது வெயிட்லெஸ், வெயிட் இல்லை. ஆனா சூப்பரா கட் பண்ணுங்க. ஒரு 30 துணி வச்சு இப்படி கட் பண்ணாலும் எனக்கு அழகா கட் பண்ணும். நான் வந்து சுடிதார்லாம் ஒரு 8 சுடிதார் 9 சுடிதார் கொடுத்தாங்கன்னா நான்